கேரளா கொல்லம் மாவட்டத்தில் அமைஞ்சக்கூடிய ஜடாயு சிற்பத்தை தான் உலகிலே மிகப்பெரிய பறவை சிற்பம்னு சொல்கிறாங்க. சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது ராவணனோட போய் கழுகுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜடாயு பறவை போய் போரிட்டு இருக்கும். ராவணன் தன்னுடைய கையில் இருந்த வாளால் அந்த ஜடாயு பறவையோட ஒரு ரெக்கையை வெட்டியிருப்பார். ரெக்கை வெட்டப்பட்ட ஜடாயு பறவை ஒரு மலை மேலே விழுந்திருக்கும். அந்த மலையிலேயே இப்போ ஜடாயு சிற்பத்தை உருவாக்கியிருக்காங்க. கேரளா கொல்லம் மாவட்டத்தில் கூடிய சடையமங்கலம் என்ற ஊரில் தான் ஜடாயு பறவை சிற்பம் இருக்குது. நீங்கள் வர்க்கலா டூர் பிளான் பண்ணி வரீங்கன்னா வர்க்கலாலேருந்து 25 கிலோமீட்டர் தான் அந்த ஜடாயு பறவை சிற்பம் இருக்குது. நாங்கள் வர்க்கலா போயிட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். நீங்கள் குற்றாலம் டூர் பிளான் பண்ணால் கூட குற்றாலத்துலேருந்து 75 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அந்த இடம் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் அந்த இடத்துக்கு போயிடலாம். ஜடாயு எர்த் சென்டர் போனோடனே அங்கே கார் பார்க்கிங்க்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே கார் பார்க் பண்ணிட்டு இங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். டிக்கெட் எடுக்கிற இடத்துல பயங்கர கூட்டமாக இருந்தது. ஜடாயு பறவை சிற்பத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 266 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. இந்த ஜடாயு பறவை சிற்பத்தை பார்க்கறதுக்கு நம்ம 2 வழியாக போகலாம். ஒன்று ரோப் கார் மூலமாக போகலாம், இல்லாட்டி நடந்து போகலாம். பழனி முருகன் கோயில் இருக்க மாதிரி இங்கேயே ரோப் கார் வசதி இருக்குது. ஆனால் பழனி முருகன் கோயிலில் வெறும் 50 ரூபா தான் வாங்குவாங்க. இங்கே ரோப் காரில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 289 ரூபா வாங்குறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி போகும். இந்த வழியாக தான் நம்ம மேலே போகும்னு இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்பிவிடுவாங்க. கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனோடனே நம்ம ஜடாயு பறவை சிற்பத்துக்கு போகக்கூடிய ரோப் கார் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆளுக்கு 289 ரூபா வாங்குறாங்க. மொத்தமாக ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 555 ரூபா. டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே ஒன்று இருக்குது. நீங்கள் எது வாங்கினாலும் இங்கே ரேட் கூட இருக்கும். அடுத்ததாக அங்கே ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுப்பாங்க. நமக்கு பிடிச்சிருந்தா லாஸ்ட்டாக அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஈஸியாக ரோப் கார் பக்கத்தில் நான் போன மாதிரி தெரியும். ஆனால் நான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அந்த ரோப் கார் பக்கத்தில் போயிருந்தேன். இந்த டைமில் நீங்கள் படியில் நடந்தால் கூட மேலே போயிடலாம். நீங்கள் ரொம்ப வயசானவங்க, சின்ன குழந்தை வச்சுருக்கீங்க, இல்லை ரோப் காரில் இதுவரை ட்ரை பண்ணது இல்லைனா மட்டும் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோப் காரில் போகிறதுக்கு படியிலே ஏறி போயிட்டு வந்துடலாம். ரோப் காரை பொறுத்த வரைக்கும் 4 ட்ராக் வருது. ஒரு ட்ராக்குக்கு பார்த்தீங்கன்னா 4 பெட்டி இருக்குது. ஒவ்வொரு பெட்டியிலும் 8 பேர் ஏறுறாங்க. ரோப் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம மேலே ஜடாயு சிற்பத்து பக்கத்தில் போயிடலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக வரதா பிளான் பண்ணிங்கன்னா நடந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் சூப்பராக இருக்கும். தனியாக வந்தால் மட்டும் ரோப் காரில் போங்க. போகிற வழியில் அங்கங்கே செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக போகிற மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல அப்படியே இறக்கமாக போகிற மாதிரி இருக்கும். ஜடாயு சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நேரில் பார்க்குறதுமே சூப்பராக இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து டிபியில் வைப்பீங்க. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. சீதையை ராவணன் கடத்திட்டு போகும்போது சீதைக்காக அந்த ஜடாயு பறவை போய் ராவணன் சண்டை போட்டுக்கும். ராவணன் தன்னுடைய வாழை வச்சு இந்த ஜடாயு பறவையோட ஒரு ரெக்கையை வெட்டியிருப்பார். இங்கே உள்ள ஜடாயு பறவையோட சிற்பமுமே ராவணன் ஒரு ரெக்கையை வெட்ட மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க. ஜடாயு பறவை சிற்பத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மியூசியம் ஒன்று இருக்குது. நாங்கள் போன டைம் ஓப்பன் பண்ணல. இந்த ஜடாயு மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜடாயு பறவையோட வரலாறு பற்றி சின்னதாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பாங்களாம். ஜடாயு பறவை சிற்பம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கேண்டீன் ஒன்று இருக்குது. இங்கே லெமன் ஜூஸ் கிடைக்கும். ஒரு லெமன் ஜூஸ் 30 ரூபா விற்கிறாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 அடி உயரத்தில் அந்த பறவை சிற்பம் அமைஞ்சிருக்கு. ஜடாயு பறவை சிற்பம் 200 அடி நீளம், 150 அடி அகலம், 70 அடி உயரம் கொண்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த சிற்பத்தை வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியலாம். ஆனால் நேரில் ஒரு 5 நிமிஷமாக ஆகும் அதை சுற்றி வர்றதுக்கு. ஜடாயு சிற்பத்திலே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இங்கேருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் லாங் வியூ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சீதையை ராவணன் கடத்தி போன பின்னாடி ராமர் இந்த மலைக்கு வந்ததாகவும், ஜடாயு பறவை ராவணன் சீதையை கடத்தி போனதை ராமர்கிட்ட சொல்லிட்டு இறந்ததாகவும் சொல்லப்படுது. அதை நினைவு அங்கே ஒரு ராமர் கோயிலுமே கட்டியிருக்காங்க. ராமர்
கோயில் பக்கத்திலேயே ராமரோட காலடி தடம் சொல்லி ஒரு கண்ணாடி போட்டு அந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஜடாயு பாறைன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானா, ஆனால் இப்போதைக்கு பிரைவேட்காரங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களாம். இந்த பறவை சிற்பம் அமைக்கிறதுக்கு இப்போ இந்த சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் அமைக்கிறதுக்கு 100 கோடி வரைக்கும் செலவாயிருக்கான். ரோப் காரில் ஏறும்போது வெயிட் பண்ண மாதிரியே ரோப் காரில் இறங்குறதுக்குமே நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ரோப் காரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்வே ரோப் கார் வசதி கூட இருந்தது. இப்போ இருக்கா இல்லைங்கிறது வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோப் கார் மூலமாக கீழே இறங்கினப்பற நிறைய கேம்ஸ் விளாடுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. இங்கே நீங்கள் காசு கட்டி தான் விளாட மாதிரி இருக்கும். ஒரு கேம்ஸ் குறைஞ்சபட்சம் 100 150 ரூபா வாங்குறாங்க. ரோப் காரில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ நமக்கு தேவைப்பட்டு அங்கே காசு கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஒரு கேண்டீன் ஒன்று இருந்தது. இங்கே ஒரு சம்சாவோட ரேட்டே 70 ரூபா விற்கிறாங்க. நீங்கள் தேவைப்பட்டு வாங்கிக்குவாங்க. எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கு ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஜடாயு எர்த் சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.